பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11th ஜாகிரஃபி புக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை சார்ந்து ஒரே ஒரு லெசன் இருக்குப்பா, 8th லெசன். அதில் வந்து பாக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கொள்வோம், சரிங்களா? இதில் வந்து பாருங்களேன், அதாவது நிலநடுக்கம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து கேட்குறாங்க. அப்போது நிலநடுக்கம் சார்ந்த தயார் நிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். அப்போ இது கட்டாயம் கேட்பாங்க. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் எதற்குரிய தயார் நிலை? நிலநடுக்கமா, நிலச்சரிவா, இல்லை இப்படி ஏதாச்சும் கொடுப்பாங்க. நிலநடுக்கத்துக்கு உரியதான், சரிங்களா? சரி, ரைட். அதாவது விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். அடுத்து முக்கியமானது பாருங்க, இந்த இதுப்பா, அதாவது நிலச்சரிவினை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிலச்சரிவினை தொடர்ந்து ஏற்படும் பேரிடர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெள்ளப்பெருக்கு. சரி, அப்போ கூட வயநாடுல மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்துச்சா, அதுக்கு அடுத்து உடனே வெள்ளப்பெருக்கு நடந்துச்சு. ஏன்னா இந்த டெம்பரவரி பாலம் கூட இந்தியன் ஆர்மி சார்பாக கட்டுனாங்க. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது நிலச்சரிவினை தொடர்ந்து ஏற்படும் பேரிடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளப்பெருக்கு. அதே மாதிரி தீ விபத்தை தொடர்ந்து ஏற்படும் பேரிடர் எது அப்படின்னா மூச்சு திணறல். சரியா? தீ விபத்தை விட அதுலேருந்து ஏற்படுற கரும்புகையினால மூச்சு திணறல் தான் அதிகமாக ஏற்படும். அது ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள 13 கடலோர மாவட்டங்கள்னு சொல்லி புக்கில் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக 14, ஏன்னா நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை வந்து பிரிச்சிட்டாங்க. அப்போ 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. சரியா? அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உங்களால் இடி ஓசையை கேட்க முடியும். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இடி ஓசையை எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கேட்க முடியும்னா 16 கிலோமீட்டர். அப்போ பாருங்க, இப்போ மதுரையில் இருக்கோம், திருப்பரங்குன்றத்துக்கிட்ட இடி விழுந்தாலும் அங்கேருந்து இங்கே கேட்கும், மதுரை வரையும் கேட்கும். சரியா? அப்போ உங்கள் ஊர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் கூட நம்மளால் இடி ஓசையை கேட்க முடியும். அடுத்து பாருங்க, இடி மின்னல் பாய்வு வினாடிக்கு 80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்னா 80,000 கிலோமீட்டர் வேகம். அடுத்து வந்து ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 கிலோமீட்டர். சரியா? நம்ம பார்க்கும்போது இப்படி மின்னல் வெட்டுது பார்த்தீங்களா வானத்தில், அதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 3லேருந்து 4 கிலோமீட்டர். சரி, அடுத்தது பாருங்க, முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்தது, அதாவது 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியான ஒளிரக்கூடிய 100 வாட் மின்விளக்கை இயக்க தேவையான ஆற்றல் ஒரு சராசரி மின் வெட்டொலிக்கு ஏற்படுகிறது. அப்போது 3 மாதத்துக்கு 100 வாட் மின்விளக்கை வந்து ஒளிர விடுறதுக்கான ஒரு பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மின்னல் வெட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 11th ஜாகிரஃபி புக்கில் பேரிடர் மேலாண்மை சார்ந்து ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. அந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நன்றி.